காணொளி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அபிநேகா என்னும் மாணவி அழகாக ஒரு யானையின் ஓவியத்தை வரைந்திருக்கிறார். அவருடைய ஓவியத்தை நாம் பார்த்து இப்பொழுது யானையை பற்றிய அருமையான தகவலையும் அறிந்து கொள்வோம். அறிவியல் வகைப்படி யானைகள் துதிக்கை இன வரிசைகள் பாலூட்டிகள். யானையின் தலையின் முன்பகுதியிலிருந்து தொங்கும் துதிக்கை யானையின் தனி சிறப்பான உறுப்பு. மேல் உதட்டுடன் இணைந்து வளர்ச்சி பெற்று முன் துருத்திய மூக்குதான் துதிக்கை என்பது. துதிக்கை எல்லா புறங்களிலும் வளையக்கூடியது. துதிக்கையின் நுனியில் மூச்சு விடும் மூக்கு துளைகளும் சின்னஞ்சிறிய நுண்ணுணர்வு உள்ள விரல் நீட்சியும் இருக்கின்றன. யானையின் பற்கள் தனித்தன்மை பெற்றவை. வாயிலிருந்து முன்னே நீட்டியுள்ள 2 தந்தங்கள் உண்மையில் பற்கள்தாம். வடிவமாற்றம் அமைந்த வெட்டுப்பற்கள். யானையானது 25,000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மாமத் என்னும் கம்பளி யானையின் வழி தோற்றல் என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள். இந்த மாமத் யானைகள் பனிக்கட்டிகள் நிறைந்த பிரதேசங்களில் வாழ்ந்து வந்தன. பார்ப்பதற்கு இப்போது உள்ள ஆப்பிரிக்க யானை போல் இருக்கும். உடலிலிருந்து கற்றை கற்றையான தடிமனான செம்பட்டை உரோமங்கள் பூமியை நோக்கி தொங்கிக் கொண்டிருக்கும். நீண்டு சுருண்டு வளைந்த பெரிய தந்தங்கள், சிறிய காதுகள், சராசரி யானையை விட உயரம். இந்த மாமத் யானைகளுக்கு முன்னோர்களும் உண்டு. அவை 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவை. மாஸ்டோடான் என்பது அதன் பெயர். முகம் நீண்டும் துதிக்கை குட்டையாகவும் இருக்கும். மற்றபடி உடல் யானை மாதிரிதான். 10 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு டினோதேரியம் என்னும் ராட்சச யானையும் இருந்தது. வால்ரஸ் என்னும் பிராணிக்கு உள்ளது போல் கீழ்நோக்கி வளைந்திருக்கும் தந்தங்களை கொண்டது டினோதேரியம் என்னும் இந்த யானை. டினோதேரியம் என்றால் ஆச்சரியமான விலங்கு என்று அர்த்தம். யானையின் தோற்றம் குறித்து இந்த தகவலை நாம் அறிந்து கொண்டோம். நம் நாட்டில் காணப்படும் யானைகள் ஆசிய யானைகள். அவைகளை பற்றி நாம் மீண்டும் வேறொரு பதிவில் அறிந்து கொள்ளலாம். நன்றி.